ஹலோ மை டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் சொல்கிறேன். என்னடா குருவி காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் அடிக்கடி குருவி கூடு கட்டுங்க. இப்போ ஒரு குருவி கூடு கட்டி குருவிக்கு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டிக் பவுலில் சாப்பாடு தண்ணியும் வச்சாங்க. பட் காம்பவுண்ட் வால் மேலே வச்சங்கேட்டி ஃபுல்லாக எறும்பு வந்துருச்சு. குருவினால் சாப்பிடவே முடியல. அதுக்காக மீஷோவில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் இது. இது சம்மர் சீசனுங்கிறங்காட்டி நம்ம எல்லாருமே பறவைக்கு தண்ணியும் சாப்பாடு வைப்போங்க. பட் மொட்டை மாடி இல்லாதவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டில், அதுக்கப்புறம் 2 பிளேட் வந்துருங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. நான் ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்கு. கீழே ஃபீடிங் பிளேட்லேயே பாட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த அட்டாச்மெண்ட்லேயே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் பாட்டிலில் போடுற சாப்பாடு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்து அந்த பிளேட்டில் ஃபுல்லாக நிரம்பிடும். அந்த பிளேட்ல இருந்து பறவைங்க எல்லாம் சாப்பிட்ருங்க. பாட்டில் தொங்க விடுறதுக்கு மேலே ஒரு சின்ன கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கம்பி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இந்த பாட்டிலை தொங்க விட்டுக்கலாம். குருவிங்களுக்காக ஒரு பாட்டிலில் தண்ணியும் இன்னொரு பாட்டிலில் அரிசி வைக்க போகிறாங்க. ஸோ தட் ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி மூடி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக அந்த ட்ரே ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தாங்க நான் ட்ரேயில் கை வச்சு காமிச்சிருக்கேன். தண்ணி அந்த பிளேட்டில் சீக்கிரமாகவே நிறைஞ்சிருச்சுங்க. இந்த ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் தினமும் சாப்பாடு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒன்ஸ் இதில் சாப்பாடு வச்சிட்டிங்க அப்படின்னா 4 நாள் கழிச்சு திருப்பி மாற்றினா போதுங்க. அது வரைக்கும் சாப்பாடு அடிக்கடி வெளியே போகிறங்காட்டி சாப்பாடு வைக்க முடியாமல் போயிடுங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.